எளிமையில் இருக்கக்கூடியதனுடைய அழகு ஒரு நிலைப்பாடு அப்படின்னு வச்சோம்னா, பிரம்மாண்டம் கம்பீரம் அதனுடைய அழகு இன்னொரு நிலையில் இருக்குது. சைவ ஆலயங்கள் சிவாலயங்கள் வெவ்வேறு அளவுகளில் தமிழகம் எங்கும் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இருந்து வருவதை பார்க்கிறோம். அதில் மாயவரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் பலதையும் தரிசனம் பண்ணிட்டு, மாயவரத்தை அடுத்து இருக்கக்கூடிய கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய கலை பொக்கிஷமாக ஒரு கலை பெட்டகமாக இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தில் தான் இப்போ நாம் இருக்கோம். பின்னாடி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உடைந்து சிதைந்து இருக்கக்கூடிய கோபுரம் இந்த ஆலயத்தினுடைய முதல் நுழைவு வாயில். கும்பகோணத்தின் ஒரு பகுதியாகவே இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய தாராசுரம் அப்படிங்கிற தலத்தில் தான் இப்போ நாம் இருக்கோம். இந்த ஊரினுடைய பேர் வரலாற்று ஆவணங்களின்படி ராஜராஜேஸ்வரம் என்பதுதான். அது மருவிதான் தாராசுரம்னு ஆகியிருக்கு. இந்த திருத்தலம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கோயில் இந்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடியது. உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். இந்த கோயில் இதோடு சேர்த்து மாமன்னர் ராஜராஜர் எடுப்பித்த தஞ்சை பெரிய கோயில், அவருடைய மகன் எடுப்பித்த கங்கை கொண்ட சோழபுரம், இந்த 3 தலங்களையும் சேர்த்து ஒரே நிலையில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்காங்க. இது கட்டிடக்கலை அதனுடைய அந்த அழகு இதையும் தாண்டி 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த காரணத்திற்காக இந்த கோயில்கள் கட்டப்பட்டனவோ, எந்த மரபின்படி பூஜை செய்யப்பட்டதோ அதே மரபும் அந்த காரணங்களும் இன்று வரை தொடர்ந்து வருவதனால் இது ஒரு கலாச்சார சின்னமாகவே கருதப்படுகிறது. இந்த கோபுரம், இந்த கோயிலினுடைய முதல் கோபுரம், இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற கோபுரம், அது இடிந்தும் சிதைந்துமாக காணப்படுவது. ஏதோ ஒரு காலத்தில் இந்த கோபுரத்தில் இருந்த கற்களை எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் காவேரிக்கு குறுக்கே போட்டு அணையெல்லாம் கட்டினதாக சில செய்திகள் சொல்லப்படுது. எது எப்படியோ இன்னைக்கு இந்த கோபுரம் இடிந்து சிதைந்த நிலையில் இருக்குது. அதில் இருந்த சிற்பங்களும் காணாமல் போயிருக்கு. இந்த கோபுரம் முழுமை பெற்றிருந்தால் இதன் வாசல் வழியாகத்தான் நுழைந்து நாமும் உள்ள வந்திருப்போம். இந்த கோயிலை இந்த இடத்தில் எடுப்பித்தவர் ராஜராஜன் என்பதுதான் அவருடைய பேரும். ஆனால் முதலாம் ராஜராஜன் என்று சொல்லப்படுவது தஞ்சை பெரிய கோயிலை எடுப்பித்தவர். அதே வம்சத்தில் பின்னாளில் வந்தவர் 2ஆம் ராஜராஜனாக அறியப்படுபவர். அவருடைய காலத்தில்தான் இந்த ஆலயம் இங்கே எடுப்பிக்கப்பட்டது. அதனால்தான் இதுவும் அவரோட பேர்லேயே ராஜராஜேஸ்வரம் என்றே இந்த திருத்தலம் அழைக்கப்படுகிறது. ஐராவதீஸ்வரராக சுவாமியும் பெரிய நாயகியாக அம்மனும் எழுந்தருளியிருக்கும் இந்த தலத்தினுடைய சிறப்புகளை, இதனுடைய கட்டிடக்கலை சிறப்புகளை எல்லாம் உள்ளே போய் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது 2வது ராஜகோபுரம். இந்த கோபுரத்தினுடைய வேலைப்பாடும் நாம் இந்த யாத்திரையை தொடங்கின போது திரிபுவனத்தில் ஆரம்பித்தோம் இல்லையா, அப்போ பார்த்தோமே அந்த கோபுரம் அதற்கு முன்பாகவே இது கட்டப்பட்டிருக்கு. இதனுடைய அமைப்பும் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு தனி திண்ணை மாதிரி வைத்து கட்டி அதை தொடர்ந்து உயர்த்தி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோபுரம். அதில் நீங்கள் பார்க்குற சொதை வேலைப்பாடுகள்லாம் ஒரு நாயக்க மன்னர்கள் காலத்தில் செய்த திருப்பணியின் போது மாற்றப்பட்டிருக்கு. முற்பகுதியில் இப்போது பள்ளம் மாதிரி ஆயிடுச்சு இந்த இடம். ஆனால் ஒரிஜினல் ஃப்ளோர் லெவல்ங்கிறது அங்கே நீங்கள் பார்க்குறது தான். சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் காலப்போக்கில் உயரம் அதிகமாகிட்டதுனால இப்போது அகழ்வாராய்ச்சி மாதிரி செஞ்சு இந்த பகுதிகளில் கருங்கல் பதிச்சு மண் மறுபடியும் சரியாமல் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போது இந்த இடத்த இறங்கி போய் தான் உள்ள தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பகுதிகளில் நந்தி மண்டபமும் பலிபீடமும் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோடு கூடிய ஒரு பலிபீடம். முன்னாடி சின்னதாக ஒரு சன்னதியை கட்டி அதுக்குள்ளே விநாயகப் பெருமான் எழுந்தருளை பண்ணியிருக்காங்க. இந்த பலிபீடத்துக்கு மேலே ஏறி போய் அர்ச்சகர் குருக்கள் பலி இடுறதுக்கான இடம் இது. இந்த இடத்துல பலின்னு சொல்லப்படுவது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட பிரசாதம். அந்த சாதத்தை மேலே வைப்பாங்க. அதை பூத பலியாக பறவைகள்லாம் எடுத்து சாப்பிடுவதற்காக வைக்கப்படுவது. இதை மேலே ஏறி போகிற இந்த படிக்கட்டினுடைய அமைப்பில் தான் இவ்வளவு வேலைப்பாடும் இருக்குது. இந்த படிக்கட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அந்த கல்லிலிருந்து ஒலி புறப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதை நிறைய பேர் தட்டி தட்டி அந்த படிக்கட்டை உடைச்செல்லாம் வச்சுட்டதுனால பாதுகாப்புக்காக இப்போ அதை சுற்றி ஒரு இரும்பு வேலி போட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த கோயில் ஐராவதீஸ்வரர் கோயில்னு அழைக்கப்படுது. இந்திரனுடைய வெள்ளை யானைக்கு பேர் ஐராவதம். அந்த யானை ஒரு சாபத்தினாலே கருப்பு நிறம் ஏறி போய் அந்த சாப விமோசனத்திற்காக பல தலங்களுக்கும் காவேரி கரையில் இருக்கக்கூடிய தலங்களுக்கெல்லாம் போய் அங்கே காவேரி கட்டத்தில் குளித்து அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு சாப விமோசனம் அடைந்ததுன்னு சொல்லப்படுது. அந்த விதத்தில் தாராசுரத்திலும் அதே மாதிரி இங்கே வந்திருந்த
இந்த ஐராவதமாகிற வெள்ளை யானை குளித்து அதனுடைய சாபத்தை நிவர்த்தி செய்து கொண்டதுன்னு சொல்லப்படுது. இந்த திருக்கோயில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இன்றைக்கும் ஒரு 800-900 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டது. முழுவதுமாக கருங்கல்லால் 2 பிரகாரத்தோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோயிலினுடைய தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய மண்டபத்தில் தான் இப்போ நாம் இருக்கோம். ராஜகம்பீரன் மண்டபம் அப்படின்னு கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த மண்டபம் ஒரு விதத்தில் ஒரு தேர் மாதிரி செய்து அந்த தேரினுடைய சக்கரங்கள் அதுவும் பொருத்தப்பட்டு அந்த தேரை இழுப்பதற்கு குதிரைகள் யானைகள் எல்லாம் கூட காட்டி கட்டியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் சிவபெருமானுடைய இந்த பக்தி நெறி சைவ ஆலயங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரபலமாகி அமைஞ்சு விடுச்சு. அந்த நேரத்தில் இங்கே வழிபாட்டில் பல்வேறு வகையான சிவ வடிவங்கள் சிவபெருமானுடைய மூர்த்தங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாகவே சிற்பங்களாகலாம் கிடைக்க ஆரம்பித்தாச்சு. அந்த காலத்திய மூர்த்தங்கள் எல்லாத்திற்கும் சிற்ப வடிவத்தை இலக்கணங்களில் சொல்லியிருக்கிறபடி ஆகமங்களில் சொல்லியிருக்கபடி வடித்து இடம்பெற செய்ததில் இந்த திருக்கோயில் ஒரு தனித்த இடத்தை பெறுகிறது. இந்த ராஜகம்பீரன் மண்டபம்னு சொல்லப்படும் மண்டபம் இதனுடைய அழகு இதில் தூண்களில் இருக்கக்கூடிய யாழிகளும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சிற்பங்கள். சிவபெருமானுடைய அட்ட வீரட்ட செயல்கள் பற்றி நம்ம நிறைய கோயில்களில் இதை பற்றி பேசினோம். காமதகனம் பண்ணது, காலனை சம்ஹாரம் பண்ணது, தக்ஷயாகத்தை நிரசனம் பண்ணது, இதெல்லாம் பற்றி பார்த்தோம் இல்லையா? அந்த தொகுப்புகள் எல்லாத்தையும் இங்கே இடம்பெற செய்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு இந்த பலகை சிற்பத்தை எடுத்துப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்க திருமேனியை காட்டியிருக்காங்க. அதை ஓடி போய் ஒருத்தர் கட்டி அணைத்திருக்கிற மாதிரி இருக்குது. கீழே சிவபூஜைக்கான ஒரு சங்கு அதை ஒரு பீடத்தில் வச்சுருக்காங்க. இங்கே தூபக்கால் இருக்குது, மணி இருக்குது. இந்த சிவலிங்கத்தை கட்டியிருக்கிறவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் ஓடி வரா மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த அளவு குறிப்புகளை வச்சு இது மார்க்கண்டேயனுடைய புராணத்தை விளக்க வரும் சிற்பம்னு புரிஞ்சுக்கிறோம். சுவாமியினுடைய 8 வீரச் செயல்களில் ஒன்றாக திருக்கடையூரில் மார்க்கண்டேய முனிவருக்காக கால சம்ஹாரம் யமனையே கொன்றார் இல்லையா, அந்த நிகழ்ச்சியை விளக்கும் காட்சி தான் இது. அதே காட்சியில் அந்த பகுதியில் சிவபெருமான் கீழே யமனை தள்ளி விட்டுட்டு சுவாமி அவர் மேலே ஏறி நின்று ஆடக்கூடிய காட்சி. யமனுடைய பாசக்கயிறை சுவாமி வைத்திருக்கார். மேல் கரத்திலிருந்து ஒரு திரிசூலம் கீழ் நோக்கி வருவதும் கீழே யமன் விழுந்து கிடப்பதையும் காண்பிச்சிருக்காங்க. மரணத்தை சிவபெருமான் விதித்த அந்த அற்புத நிகழ்வு அதை தான் இங்கே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி காமதகனம்னு சொல்லப்படும் மன்மதனை எரித்த காட்சி இது கந்தபுராணத்தில் ஒரு முக்கிய இடம் பெறக்கூடிய காட்சி. சுவாமி பார்வதி தேவியே இல்லாமல் கைலாயத்தில் தனியாக தபஸில் இருக்கார். அந்த நேரத்தில் அம்பிகை கீழே ஹிமவானுக்கு மகளாக பிறந்து பர்வதராஜகுமாரியாக வளர்ந்து வருகிறாள். இப்போது சுவாமியினுடைய அந்த தவம் அதிலிருந்து அவர் விடுபட்டு அம்பிகையோடு சேர்ந்து திருமணம் நடக்கணும். அதற்காக தேவர்கள் மன்மதனிடம் வேண்டி காமன் புறப்பட்டு கைலைக்கு வந்து சுவாமியை பார்த்து தன்னுடைய மலர்களாலான பானத்தை எய்துகிறான். அந்த மலர்களாலான பானம் சுவாமியை தீண்டியவுடன் சுவாமியினுடைய 3வது கண் திறந்து அதிலிருந்து வந்த அக்னி ஜுவாலையிலே மன்மதன் எரிந்து விழுந்தான் என்பது புராணம். அதை 2 பலகை சிற்பங்களாக இங்கே இந்த இடத்துல சுவாமி வீற்றிருக்கிறார். தட்சிணாமூர்த்தி மாதிரி ஒரு யோகத்தில் வீற்றிருக்கிற கோலம். அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பலகையில் ஒரு நந்தியம்பெருமான் மேலே சுவாமி எழுந்தருளி இருக்கிறதும், அவருக்கு பக்கத்தில் மன்மதன் கரும்பு வில்லும் அதிலிருந்து மலர்களாலான அம்பை அவர் எய்துட்டார்னு காட்டுறாங்க. அதனால் அந்த அம்பு அங்கே காட்டப்படலை. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மன்மதன் கீழே விழுந்திருக்கிறதும், ரதிதேவி சுவாமியிடம் வேண்டி எல்லோரும் கணவன் மனைவிகளாக இருக்க என்னுடைய கணவன் தேவர்களுக்கு உதவ வந்து இப்படி எரிந்து போய்விட்டாரேன்னு வருந்தி சுவாமியிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய கோலத்திலையுமா இருக்குது. இந்த அட்ட வீரச் செயல்கள் எல்லாம் இது மாதிரி பலகை சிற்பங்களாக இங்கே எழுந்தருள பண்ணுறாங்க. திரிபுர சம்ஹாரம், தக்ஷயாக நிரசனம் இதெல்லாம் அப்போது ரொம்ப பிரபலமாக சிற்பத் தொகுதிகளாக அமைக்கப்பட்ட காலம். ராஜகம்பீரன் என்கிறது இந்த மன்னருடைய பட்டப்பெயர். அந்த பெயரோடையே இந்த மண்டபத்தை எடுப்பிக்கிறார். ஒரு கோயில் தரிசனத்தப்போ சொன்னோம், சிவாலயங்களில் நேராக நுழையும் வழக்கம் பழைய சோழர் கோயில்களில் கிடையாதுன்னு. அதனால் இங்கேயும் நேராக வர்றதுக்கு வழி இல்லாமல்
தெற்கு நோக்கி இந்த மண்டபத்து மேலே ஏறி வரா மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த ரதமாக இருக்கிற மண்டபத்திற்கு சக்கரங்கள் இது ஒரே கல்லானதெல்லாம் இல்லை, தனித்தனியாக கல்லை வடித்து தான் பொருத்தியிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா ஒரு கல்லால் இதை வடிக்கிறது கொஞ்சம் சுலபம். வட்டமாக ஒரு கல்லை வடித்து அதில் இந்த சக்கரத்தினுடைய அந்த வரிகளெல்லாம் காட்டிடலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 தனித்தனி துண்டுகளாக வடிக்கப்பட்டு அதன் பிறகு எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்திருக்காங்க. இதுதான் இன்னும் கடினமான செயல். இங்கே யானை அதுவும் இந்த தேரை கட்டி இழுப்பது போலே காட்டி இந்த மண்டபத்தில் நுழையும் போது 2 பக்கமும் சங்கநிதி அந்த பக்கமும் பதுமநிதின்னு சொல்லப்படும் குபேரனுடைய செல்வங்களில் 2 செல்வங்களை வாசலிலேயே வைத்திருக்காங்க. மங்கள சின்னமாக இந்த 2 பேரையும் வாயிலுக்கு 2 பக்கமும் வைக்கிறது ஒரு மரபு. இந்த ராஜகம்பீரன் மண்டபத்தினுடைய மேற்பகுதி இன்னும் அழகான ஒரு பெரிய சிற்ப காட்சி கூடமாக இருக்கு. மேலே போய் அதையும் பார்க்கலாம் வாங்க. கிரந்த எழுத்தில் ராஜகம்பீரன் திருமண்டபம்னு எழுதியிருக்கு. இந்த கல்வெட்டை வச்சு தான் இந்த மண்டபத்தோட பேர் ராஜகம்பீரன் மண்டபம் அப்படிங்கிறது தெரிய வருது. வெளிப்புற தூண்களில் யாழி வடிவங்களை காட்டிட்டு உள்ளே இருக்கக்கூடிய 4 தூண்களில் ஒரு பக்கத்துக்கு 3 கதை, ஒரு தூணுக்கு 12 காட்சிகள், 4 தூணுக்கு 48 காட்சிகளாக வைத்து கந்தபுராணத்தை முருகப்பெருமானுடைய அவதார நிகழ்வுகளை ரொம்ப தெளிவாக குறுஞ்சிற்பங்களாக புடைப்பு சிற்பமாக வடிச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு இந்த இடத்த எடுத்துப்போம். நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி காமதகனம் அது நடந்து தான் சுவாமிக்கும் அம்மனுக்கும் திருக்கல்யாணமாகி அதன் பிறகு முருகப்பெருமானுடைய அவதாரம். அந்த காட்சி சுவாமி கைலாய மலையில் இருக்கார். இந்த மலை சரிவு மாதிரி காட்டி நிறைய ரிஷிகள்லாம் இருக்கிறது, மிருகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய காட்சி. இங்கே ரிஷபதேவராக இங்கே இருக்கார். கைலாயத்தினுடைய வாசல் வாயிலே அதிகார நந்தியாக நந்தியம்பெருமான் நிற்கிறார். சுவாமி தபஸில் தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கார். இதிலிருந்து ஆரம்பித்து சுவாமியினுடைய அந்த தவத்தை மன்மதன் கலைத்ததும், அதன் பிறகு காமனை தகனம் செய்ததும், அதன் பிறகு பார்வதி திருக்கல்யாணம் நடந்ததுன்னு ஒவ்வொரு காட்சியையும் இந்த 4 தூண்களுக்குள்ளே வைத்தே காண்பிச்சிருக்காங்க. இந்த பகுதி இது சுவாமி மன்மதனை எரிக்கிறார். எதிர மன்மதன் அம்புவில்லோடு நிற்கிறதும் சுவாமி அவருடைய 3வது கண்ணை திறந்து காமனை தகனம் பண்ணினதும் காட்டியிருக்காங்க. இங்கே மன்மதன் எரிந்து சாம்பலாகி விழற காட்சி. அதை பார்த்து வருந்தும் ரதிதேவி அவள் வேண்டுதலுக்கிணங்க சுவாமி அவருடைய திருக்கல்யாணத்திற்கு பிறகு உன் கணவனான மன்மதன் உனக்கு மட்டும் உருவமாக தெரிய மற்றவர்களுக்கு உணர்ச்சியாக ஆசை, காதல், காமம் என்கிற உணர்ச்சி வடிவிலே இருந்து விடுவான்னு சொல்லி வரம் கொடுத்து அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்த நிகழ்ச்சி. இப்படி வரிசையாக சுவாமியினுடைய திருக்கல்யாணமும் கந்தக்கடவுளினுடைய அவதாரமும் இந்த மண்டபத்தில் காட்டப்படுது. தாராசுரம் கோயிலில் நீங்கள் பார்க்க வேண்டிய மிக 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 முக்கியமான 4 தெய்வீக திருமேனிகள். சுவாமி சன்னதியினுடைய அடுத்த மண்டபத்திற்குள்ள நுழையக்கூடிய வாசலிலே ஒரு பக்கத்திற்கு 2ஆக இந்த 4 வடிவங்களையும் எழுந்தருள பண்ணியிருக்காங்க. முதல்ல வாயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அடியாருடைய திருவுருவம். இவரை அப்படியே பார்ப்போம். அவருடைய திருமுடி ஜடாபாரமாக சிவபெருமான் மாதிரியே இருக்குது. நெற்றியிலே 3வது கண்ணும் காண்பிக்கப்பட்டிருக்கு. சிவபெருமான் மாதிரியே வலது இடது காதுகளில் காதணிகள் மாறி இருக்க பார்க்கிறோம். கையில் மானும் அந்த கையில் மழுவும் ஏந்தியிருக்கார். இது எல்லாமே சிவபெருமானுக்குரிய சின்னங்கள். ஆனால் சிவபெருமான் எந்த நிலையிலும் கை கூப்பும் வழக்கம் கிடையாது. இவர் கை கூப்பி இருக்கார். அது தவிர இவருடைய மார்புக்கு குறுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாள் வைக்கப்பட்டிருக்கு. இப்போது இது யாருடைய வடிவம்னு பார்த்தா அதிகார நந்தி என்கிற அடியவர் கைலாயவாசியாக இருப்பவர், சுவாமியினுடைய அந்த திருக்கைலாயத்தின் வாயில் காவலராக இருக்கக்கூடியவர். இவருக்கு சிவஸ்வரூபம் எல்லாம் ஏற்பட்டு விடுகிறது. சுவாமியை மாதிரியே ஜடாபாரம், 3வது கண், மான் மழு இதெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் அடியவர் என்ற பதத்திலே நின்று சுவாமியினுடைய திருக்கைலாய மலையின் வாயிலை காப்பவராக இருக்கார்.
அவர் நிற்கிற அந்த பாவமும் பக்த பிம்பமாக இருந்தால் அவங்க எப்பயுமே கொஞ்சம் முன்பக்கம் வளைஞ்சா மாதிரி நிற்கணும். அது அவர்களுடைய பக்தியின் வெளிப்பாடு. அதன்படி இவரும் முதுகு சற்றே வளைந்த நிலையில் எழுந்துருளை பண்ணி வச்சுருக்காங்க. அதிகார நந்தியம்பெருமான் அடுத்த முறை சிவாலயங்களுக்கு போனால் கோபுரவாசலை கடக்கும் போது உங்களுடைய இடதுகை பக்கத்தில் பாருங்கள், இவருடைய திருவுருவத்தை உள்ளே எழுந்துருளை பண்ணி வச்சுருப்பாங்க. சிவாலயத்துக்குள்ளே நுழையும் போது சுவாமி கிட்ட நம்முடைய பக்தி எப்படி இருக்கணும்னு கேட்டால், தேவார ஆசிரியர்கள் கூட பக்தின்னா சிவபெருமான் பேரில் அன்புன்னா அதுக்கு ஒருத்தரை தாங்க உதாரணமாக சொல்ல முடியும். கண்ணப்பரை மாதிரி ஒருத்தராலும் அன்பு செய்ய முடியாதுன்னு தேவார ஆசிரியர்களே சொல்லி கொண்டாடிய சிறப்பு கண்ணப்ப நாயனாருடைய சிவன்பால் கொண்ட அன்பு. அதனால் இந்த வாசலுக்குள்ளே நுழைந்து சுவாமியை எந்த இடத்துல தரிசனம் பண்ணுறோமோ அந்த வாசலில் மறுபுறம் கண்ணப்ப நாயனாரை எழுந்தருளை பண்ணியிருக்காங்க. வேடுவராக பிறந்து சிவசத்துவமெல்லாம் படித்தறிந்தவரோ இல்லை உபதேசத்தில் பெற்றவரான்னா இல்லை. காட்டுக்கு வேட்டையாட போன இடத்துல ஒரு சிவலிங்க வடிவம் தனியாக இருப்பதை பார்த்தார். அந்த கணப்பொழுது அவர் மனசில் அவ்வளவு அன்பு பொங்கி வந்ததாம். அவருக்காகன்றே அப்படியே அங்கேயே தங்கிடுறார். தனக்கு தெரிந்த விதத்திலே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து நைவேத்தியம் செய்து வழிபட்டு இறுதியில் உலகமே காண சுவாமியினுடைய திருக்கண்ணிலே ரத்தம் வந்த பொழுது ஒரு நிமிஷம் யோசிக்காமல் தன்னுடைய கண்ணை பிடுங்கி சுவாமி திருமேனியிலே அப்பி கண்ணப்பர் என்று பெயர் பெற்ற அடியார். அவருடைய திருவுருவை வடித்து வச்சிருக்காங்க. வேடர் குலத்திலே பிறந்தவர், வேட்டை தொழிலிலே ஈடுபட்டவர். அதனால் அவருடைய இந்த ஜடாபாரமும் அவருடைய திருமுடியில காட்டிலே பூக்கக்கூடிய மலர்கள் மணிகள் இதையெல்லாம் வைத்து அலங்காரம் பண்ணி நல்ல முறுக்கின மீசையோட பெரிய தாடியெல்லாம் வைத்து மார்பிற்கு குறுக்க சங்கிலிகள் மாதிரியான அமைப்பை அணிந்து கொண்டு தோளிலே வில்லும் அம்பும் தாங்கியிருக்கிற நிலையில் இருக்கார். அவருடைய இடையிலே உடுத்திருக்கக்கூடிய ஆடை கூட இது மரப்பட்டைகள் அதையெல்லாம் வைத்து பதப்படுத்தி கட்டுறது. அதை வைத்து அது ஓரத்தில் தச்சிருக்கிற நிலையெல்லாம் காட்டியிருப்பாங்க. இறுதியாக அவருடைய திருவடிகளில் வேட்டைக்கு போனவர் தானே, அதனால காலில் பாதுகைகள் மாதிரி செருப்பு மாதிரி அணிந்திருக்கிற நிலையும் பார்க்கிறோம். சிவாலயத்திற்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறதுன்னா கண்ணப்பரை குறைஞ்சபட்சம் நினைக்கணும். அவர் செய்த பக்தி எல்லாம் ஒருவராலும் செய்ய முடியாது. அந்த அளவிலே பக்தி கொண்டவர்கள் எல்லாம் சிவனடியார்கள்னு நினைத்து கொண்டே உள்ளே போகணும். அதனால் வாசலில் ஒரு பக்கம் அதிகார நந்தியையும் மற்றொரு பக்கம் கண்ணப்பரையும் எழுந்தருளை பண்ணியிருக்காங்க. மோனோலிசாவினுடைய ஓவியத்தை பார்த்து பூரிப்படைந்த நிறைய பேர் அவங்க முகத்தில் இருக்கிற அந்த உணர்ச்சி, சிரிப்பும் இல்லாது இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு உணர்ச்சியை உலகமே கொண்டாடி பேசும். ஆனால் அந்த ஓவியத்திற்கும் சில நூற்றாண்டுகளுக்கும் முன்பாகவே இந்த திருத்தலத்தில் இந்த மண்டபத்தினுடைய ஒரு மூலையில் இந்த இடத்துல சரஸ்வதி தேவியினுடைய வடிவத்தை எழுந்தருளை பண்ணியிருக்காங்க. கல்விக்கு வித்தானவள், கலைமகள், கலைகளுக்கெல்லாம் இருப்பிடமாக திகழக்கூடிய அன்னை. அவளும் ஜடாபாரம் தரித்து நெற்றியிலே ஞான நிலையில் மூன்றாவது கண்ணோடு அக்ஷமாலையும் கமண்டலமும் கரங்களிலே ஏந்தி மார்பிலே பூநூல் அணிந்து திருவடிகளை அர்த்த பத்மாசனம்னு சொல்லப்படும் நிலையிலே அமர்த்தி கொண்டு தாமரை மலர் மேலே வீற்றிருக்கக்கூடிய கோலம். இவங்களுடைய புன்னகையை உற்று பார்த்தோம்னா அதை முழுவதுமாக சிரிப்புன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சிரிப்பு அதனுடைய இலக்கணம் அதை சரியாக வரையறுத்து சொல்ல வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடியதை ஒரு அமைதி, சாந்தம் இப்படியான வார்த்தைகளால் சொல்லலாம். இந்த அம்பிகையினுடைய முகத்தை நேரிலிருந்து பார்த்தால் ஒரு மாதிரி உணர்ச்சி தெரிவதாகவும், பக்கவாட்டிலிருந்து பார்க்கும் பொழுது அவளுடைய உதடு பூத்திருக்கக்கூடிய நிலை வேறு மாதிரியாக இருக்கிறதாக எல்லாம் உலக புகழ் பெற்ற பல கலை ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ரொம்ப சிறப்பான சிற்ப தொகுதியில் 4வது திருமேனி அம்பிகையினுடைய வடிவம். இந்த கையில் தாமரை மலர் ஏந்தியும் அந்த கையில் ஒரு அமிர்த கலசம் மாதிரி ஒரு கலசத்தையும் வைத்து காட்சி தருகிறாங்க. இவங்க யார் என்பதில் ரொம்ப பிரபலமான வரலாற்று ஆசிரியர்களுக்கு, தொல்லியல் அறிஞர்களுக்கெல்லாம் கூட நிறைய பேதங்கள் இருக்குது. ஒரு நிலையில் வாசலிலே இந்த பக்கம் சைவ ஆகமப்படி கங்கையை எழுந்தருளை பண்ணுற ஒரு வழக்கம் உண்டு. அதனால் இவங்களும் கையில் ஒரு கலசத்தையும் வச்சிருக்கிறதுனால கங்கையினுடைய வடிவம்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் கையிலே
தாமரையும் இந்த கலசமும் இருக்கிறதுனாலேயும் அந்த பக்கம் சரஸ்வதி தேவி இருக்கிறதுனால இது லக்ஷ்மியினுடைய வடிவமாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. கங்கையோ மகாலட்சுமியோ ஆனால் ஒரு தேவியினுடைய வடிவம். கிரீடம், அழகான வேலைப்பாடுகளோடு கூடிய தங்க கிரீடம் அணிவித்து இந்த ஆபரணம் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு லலாட பட்டம்னு பேர். லலாடம்னா நெற்றி, நெற்றியில் மட்டும் வைத்து கட்டக்கூடிய பட்டம். கண்கள், இந்த மூக்குக்கு 900 வருஷம் வயசுங்க. எவ்வளவு கூர்மையாக இந்த நாசி துவாரம் வரைக்கும் காண்பித்து கீழே அந்த உதட்டில் இருக்கக்கூடிய ஒரு தவழர் அந்த புன்னகை, தோள்கள் இப்படி வளைந்து கீழே விழுந்து அம்பிகையினுடைய இடை மறுபடியும் குறுகி திருவடிகளை ஊன்றி நின்று கொண்டு இருக்கக்கூடிய காட்சி. திருவடிகள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் கால் விரல்களில் இருக்கிற மெட்டி வரைக்கும் காண்பித்திருக்காங்க. இந்த 4 சிற்பங்கள்லேயும் ஒரு சிறப்பு, நமக்கு இருப்பது போன்றே நகங்கள் விரலில் உள்ளே இருந்து வளர்ந்து வரக்கூடியதையும் பக்கங்களில் அது உள்ள அழுந்தி இருக்கிறத கூட காண்பிச்சிருப்பாங்க. சிவாலயங்களினுடைய வெளிப்புற சுவரில், மண்டபங்கள்லையும் கர்ப்பகிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுவர்களில் இப்படி இருக்கக்கூடிய இந்த மாடங்கள் மாதிரியான அமைப்பிற்கு கோஷ்டம்னு பேர். அது உள்ள ஒவ்வொரு திசைக்குமான தெய்வங்களை எழுந்தருள பண்ணுவாங்க. நாம் லிங்கோத்பவரை பற்றி 2-3 கோயில்களில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கோஷ்டங்கள். இந்த கோயிலில் அந்த கோஷ்ட அமைப்பிலேயும் ஒரு கலைநயத்தை கையாண்டிருக்காங்க. இந்த கோயில் கட்டியிருக்கக்கூடிய கருங்கல் முழுவதும் ஒரு விதமான ஒரு ஆக்கர் ஷேட்லேயே, எல்லோ ப்ரௌன் ஆக்கர் ஷேட்லேயே எடுத்துட்டு அந்த கோஷ்டங்களுக்குள்ளே வரக்கூடிய திருமேனிகளை நல்ல கருங்கல்லினாலே தேர்ந்தெடுத்து செஞ்சுருக்காங்க. இது ஒரு விதத்தில் அந்த தெய்வ வடிவங்களை தனித்து காண்பிக்கிற விதமாக ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல அகஸ்திய முனிவரை எழுந்தருளை பண்ணியிருக்காங்க. கையில் ஜபமாலையோடும் அந்த கையில் ஏட்டு சுவடிகளோடும் ஜடாமுடியோடு நீண்ட அந்த தாடியோடு அமர்ந்திருக்க நிலையில் அகஸ்தியர். அடுத்தது வீரபத்ர கடவுள், தலையில் ஜுவாலாமகுடம்னு சொல்லப்படும் தீ ஜுவாலைகளையே மகுடமாக அணிந்து கொண்டு சிவபெருமானுடைய அம்சமாக வீற்றிருக்கக்கூடியவர். அடுத்தது அதிகம் அறியப்படாத ஆனால் தமிழகத்தில் வெகு சில கோயில்களில் மட்டுமே இருக்கக்கூடிய உன்மத்த பைரவர் என்ற வடிவம். இவர் 3 திருமுகங்களோடு இருப்பார். இப்போ நடுவில் நேராக நமக்கு தெரியறது ஒரு முகம், 2 பக்கமும் 2 முகங்களோடு இருப்பார். 4 கரங்களோட கையில் வாள், கேடயம், கத்தி, திரிசூலம் எல்லாம் ஏந்தி இருக்கக்கூடிய நிலை. இவருடைய மார்புக்கு குறுக்க ஒரு சர்ப்பமே பூநூலாக அமைந்திருப்பதும், 2 காதுகளிலும் கூட சர்ப்ப குண்டலம்னு சொல்லப்படும் பாம்பு வடிவத்திலான குண்டலத்தை தான் அணிந்திருக்க பார்க்கிறோம். இடுப்பு பட்டையாகவும் வயிற்றை குறுக்கில் உதரபந்தமாகவும் கூட சர்ப்பங்கள் இருக்க, ஒரு திருவடியை ஊன்றி வலது திருவடியை தூக்கி நடனமாடக்கூடிய நிலையில் இருக்கும் ஒரு பைரவருடைய வடிவம். இந்த கோயில் கட்டப்பட்ட அதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் சிவ வழிபாடோடு சேர்ந்து சிவன் அடியார்களை வழிபடும் மரபும் ரொம்ப பிரபலமாக ஆகிவிட்டிருந்தது. சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய புராணத்தை பெரிய புராணமாக பாடியிருந்த காலமும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இங்கே இந்த கோயிலில் 63 புராணத்தை தனித்தனியாக பலகை சிற்பங்களாக வைத்து ஒரே சீரில் வடித்து காண்பிச்சிருக்காங்க. இப்போது இந்த காட்சி பார்த்திங்கன்னா 63 திருத்தொண்டர் புராணத்தினுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய சுந்தரருடைய திருக்கல்யாணம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குதிரையில் ஏறி இந்த கல்யாண யாத்திரையாக கல்யாண ஊர்வலம் போகிறதும், கடைசியில் வயதானவராக ஒருவரை கையில் கோல் வைத்து கொண்டு நிற்கிறத காட்டுறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச புராணம் தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருக்கல்யாணத்தின் போது சிவபெருமான் வயோதிகராக வந்து அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி, சுந்தரர் அவருடைய பாட்டனார் எனக்கு என்னுடைய வழி வழியாக வருபவர்கள் எல்லாம் அடிமைன்னு ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் அப்படிங்கிறத சொல்லி நடக்கவிருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தினார். அங்கிருந்து தான் சுந்தரருடைய புராணம். அவர் திருவாரூரில் இருக்கும்போது தான் திருத்தொண்டர் தொகை, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு எடுத்து பாடுறார். அந்த வரிசையை அப்படியே கைக்கொண்டு ஒவ்வொரு அடியாராக ஒரு சின்ன சிற்பத்துக்குள்ளே, இந்த புடைப்பு சிற்பத்துக்குள்ளே வச்சு காட்டியிருக்காங்க. அடுத்த காட்சியில் திருவெண்ணைநல்லூரினுடைய சபை, அதில் இந்த சபை பெரியவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கல்யாண கோலத்தில் இருக்கார். அவர் கையில் இந்த ஓலை கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் சிவபெருமான் இங்கே நின்று இந்த காட்சி தராரு. வயோதிகராக ஒரு பெரிய வெண்டாடியோட குடை பிடித்து கொண்டு வர்றதா சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இந்த காட்சி எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதிலிருந்து அடுத்தது திருவருட்துறை என்று சொல்லப்படும் திருவெண்ணைநல்லூர் அருட்துறை கோயிலுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரோடு போகிற காட்சி.
இந்த இடத்துல ஒரு சின்ன கோயிலை காண்பித்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வயசானவர் என்னுடைய வீடு இந்த ஊரில் தான் இருக்குதுன்னு சொல்லி கூப்பி கொண்டு போகிறதும், சுவாமி கோயிலுக்குள்ளே போகிறதும், அவரை பின்தொடர்ந்து எல்லோருமாக வரும் நிலையையும் காட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண் முன்பாக சிவபெருமான் மறைந்து அதன் பிறகு பித்தாபிரை சூடின்னு எடுத்து சுந்தரர் பாடினாருங்கிறது தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய புராணம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவருடைய திருக்கல்யாணத்திற்கு வந்து சிவபெருமான் தடுத்தாட்கொண்ட செய்திகளை எல்லாம் சிற்பத் தொகுதிகளாக பார்த்தோம். அதை தொடர்ந்து அடுத்தது திருநாவுக்கரசருடைய வரலாறு. சுவாமிகளுடைய வரலாறில் நிறைய அற்புதங்கள் நடந்திருந்தாலும் அவர் இங்கிருந்து வடக்கு நோக்கி திருக்கைலாய யாத்திரை செய்தது தான் ரொம்ப முக்கியமான கட்டம். ரொம்ப கடினமாக இங்கிருந்து அவர் மத்திய பிரதேசம் எல்லாம் கடந்து காசிக்கு போய் அங்கே கங்கையில் குளித்து கங்கையை கடந்து பயங்கரமான காட்டுப்பகுதிகள், மலைப்பகுதிகள், ரொம்ப வெயில் இருக்கக்கூடிய பகுதிகளையெல்லாம் கடந்து கைலாயத்திற்கு யாத்திரையை தொடர்ந்தார்னு சேக்கிழார் சொல்கிறார். அந்த நிலையில் இறுதியில் அவர் உடம்பெல்லாம் இழைத்து வாடி விழுந்து மார்பினால் முட்டி தேய்த்து கொண்டும் உருண்டும் பிறண்டுமெல்லாம் சென்ற நிலையில் சிவபெருமான் அவர் முன்பாக காட்சி தந்து ஒரு வேதியர் வடிவிலே காட்சி தந்து இனி கைலாய யாத்திரை இப்படியே செய்வது ரொம்ப கடினம் என்று சொன்னபோது, இறைவனை கைலாயத்திலே சென்று காணாமல் இந்த உடம்பு வைத்திருந்து நான் என்ன செய்ய போகிறேன், இது இங்கேயே மாண்டாலும் பரவாயில்லை என்று அப்பர் பெருமான் சொல்ல, சிவபெருமான் அவர் பேரிலே கருணை கொண்டு ஒரு பெரிய குளத்தை காண்பித்து கொடுத்தாராம். இந்த குளத்திலே மூழ்கி கைலாய காட்சி காணும்படியாக சிவபெருமான் சொல்கிறார். அந்த காட்சி தொகுப்பை தான் இப்போ இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல அப்பர் பெருமானை காண்பிச்சிருக்காங்க. கையிலே உழவாரப்படையோடு இருக்கார் அப்பர் பெருமான். கை கூப்பின நிலையிலே இதுதான் அந்த வாவி, ஒரு குளம் மாதிரி அதை அப்படி வட்டமாக வடித்து காட்டியிருக்காங்க. அதில் சுவாமிகள் மூழ்கி இருக்கிறதுனால அவருடைய திருமேனியினுடைய மேல் பகுதி மட்டும் காண்பிக்கப்பட்டிருக்கு. சிவபெருமான் அவருக்கு அம்பிகையோடு அந்த இடத்திலே ஒரு வேதியர் வடிவிலே காட்சி தந்து, ஒரு முனிவர் மாதிரி காட்சி தந்து இங்கே மூழ்கி திருவையாற்றிலே நம்முடைய கைலாய தரிசனத்தை காணலாம்னு சொன்னார். அதனால் மூழ்கிற வரைக்குமான காட்சி இங்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமான் முழு திருமேனியாக காண்பித்து திருவையாறு ஐயாரப்பர் கோயிலையும் காண்பிச்சிருக்காங்க. கைலையிலே மூழ்கினவர் கைலாய காட்சியை ஐயாறிலே கண்டார், பழுதில் சீர் ஐயாற்றில் காண்கன்னு சுவாமி சொன்னபடிக்கே திருவையாறு கோயிலை காண்பிக்கிறாங்க. அங்கே அந்த இடத்துல தான் அப்பர் பெருமான் மாதர்பிறை கண்ணியானை அப்படிங்கிற அந்த பதிகத்தை பாடுறார். போதோடு நீர் சுமந்தேற்றி புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன்னு பாடுறார். திருவையாறுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்கே பார்த்த பறவைகள், மிருகங்கள் எல்லாம் தன்னுடைய துணையோடு ஆணும் பெண்ணுமாக அந்த இடத்திலே காட்சி தர எல்லாம் அவருக்கு சிவசக்தி வடிவமாக தென்பட்டதாம். அந்த பதிகம் முழுவதும் இதே மாதிரி தான் பாடியிருப்பார். அதனுடைய தொடக்கத்தை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்பர் பெருமான் இங்கே நிற்கிறார். காதன் மடப்பிடியோடும் களிறு, ஆண் யானையும் பெண் யானையுமாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். 2 யானைகளை காண்பிச்சிருக்காங்க அப்பர் பெருமானுடைய வடிவம். அதே மாதிரி கோழியும் சேவலுமாக, அன்றில் பறவைகளாக, பன்றியாகன்னு வரிசையாக மிருகங்கள் பறவைகளை சொல்லி அந்த பதிகம் முழுவதிலும் எந்தெந்த பறவை மிருகங்களையெல்லாம் துணையோடு அப்பர் சுவாமிகள் பார்த்தாரோ அது எல்லாம் சிவமும் சக்தியுமாக நின்ற நிலையை தொடர்ந்து காண்பிக்கிறத இந்த தொகுதியில் பார்க்கிறோம். இப்படி 10 பாடல்கள் முழுவதும் சிவசக்தி ஸ்வரூபத்தையே தரிசனம் செய்ததாக அப்பர் பெருமான் சொல்றார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலினுடைய விமானம். இதற்கு கீழே தான் கர்ப்பகிரகமும் அதன் உள்ளே சுவாமியினுடைய லிங்க வடிவமாக பெருமான் எழுந்தருளி இருக்கிற நிலையும் இருக்குது. இந்த கோயிலினுடைய மற்றொரு அழகு சுற்றி இருக்கக்கூடிய இந்த சின்ன ஒரு டுவாஃப் வால்னு சொல்லுவோம், குறுஞ்சுவர், அது மாதிரியான ஒரு அமைப்பு. ஒரு 1/2 அடி 3/4 அடி உயரத்தில் குளத்தை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு கட்டுமானம். அதனுடைய மேலே முழுவதும் பார்த்திங்கன்னா வரிசையாக நந்தியம்பெருமானுடைய வடிவங்களை வச்சுருக்காங்க. முன்னாடி வட்டமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இது எதற்குன்னு பார்த்தா, இந்த கோயிலை ஒரு தாமரை மலர் மாதிரி பாவனை பண்ணிங்கன்னா, கற்பனை பண்ணிங்கன்னா, இந்த இடம் முழுவதும் நீர் நிரப்பப்பட்டால் தாமரை குளம் மாதிரி இருக்கும். இந்த வட்டமாக இருக்கக்கூடிய இந்த தட்டுகளில் விளக்கேற்றி வைத்து ஒரு மாலை பொழுதை இந்த கோயிலில் அப்படி அலங்காரம் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள்.
தண்ணி வெளியேறாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல அந்த நீர் அந்த சின்ன துவாரம் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வழியாக பழைய தண்ணியை வெளியில் எடுக்கிறதுக்கும், அதில் தண்ணி சேர்ந்துருக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன மர குச்சியை வச்சு அதில் அடைச்சிட்டோம்னா தண்ணி அங்கேயே உள்ளே இருக்கும். ஒரு தாமரை குளத்தையே உள்ளுக்குள்ளே எப்போ வேணாலும் ஏற்படுத்திக்கலாங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மகாசிவராத்திரி நாளினுடைய நாயகராக இருக்கும் லிங்கோத்பவ பெருமானுடைய சன்னதி, அவருடைய இந்த கோஷ்ட நிலையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். மேற்கு பக்க கோஷ்டத்தில் இந்த கோயிலிலேயும் ரொம்ப கம்பீரமான ஒரு லிங்கோத்பவருடைய வடிவம். இங்கேயும் இந்த சிவலிங்க திருமேனியை பார்க்க முடிகிறது. சுவாமி உள்ள அடிமுடி தெரியாதவராக இருக்கார். கீழே வராக வடிவத்தில் திருமால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கைகளால் பூமியை பிளந்து கொண்டே போகிறார். திருமேனியிலேயே இந்த இடத்துல ஒரு அந்த பிளந்த நிலையையும் காண்பிச்சிருக்காங்க. மேலே அன்னப்பறவையாக பிரம்மன் சுவாமியினுடைய திருமுடியை தேடி செல்லுவதும், இருவரும் தோற்று முடித்த பிறகு ஆணவம் அழிந்தவர்களாக சிவபெருமான் முன்பாக கைகூப்பின நிலையில் வணங்கி நிற்கக்கூடிய காட்சி. இந்த பக்கமும் அந்த நாயன்மார்களுடைய சரித்திரம் சொன்னேன் இல்லையா, புராணம், அது தொடர்ந்து வருது. அப்பர் பெருமானுக்கு அடுத்து தில்லைவாழ் அந்தணர்கள்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாயன்மாரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன வரிசையில் பாடினாரோ அதே வரிசையில் அவர்களுடைய சரித்திரத்தை ஒரு பலகை சிற்பமாக வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கடல் நாகை அதிபத்தர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். கடல் சூழ்ந்த நாகப்பட்டினத்திலே இருந்தவரான அதிபத்தருக்கு, அதிபத்தர் ஒரு மீனவர் குலத்திலே பிறந்தவர். அவர் செய்த சிவபக்தி, நாள்தோறும் கடலிலே பிடித்த முதல் மீனை சிவபெருமானுக்குன்னு மீண்டும் அங்கேயே விட்டுடுவர். இப்படி இருந்த காலத்திலே ஒரு நாள் மீன் எதுவும் கிடைக்காத போது விலையுயர்ந்த தங்க மீனாக ஒரு மீன் கிடைத்ததாம். அதையும் ஒரு கணப்பொழுதும் சிந்தியாது இதுவும் சிவபெருமானுக்குன்னு மறுபடியும் கடலிலே விட்டாராம். அந்த நிலையிலே சுவாமியும் அம்மனும் அவருக்கு காட்சி கொடுத்து அவரை தடுத்தாட்கொண்டார்கள்னு சொல்கிறது அதிபத்தருடைய புராணம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபத்தருடைய திருவுருவை காண்பித்திருக்காங்க. இதை ஒரு கடல் மாதிரி காமிச்சு அதில் மீன்கள், சங்கு, இந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் இதையெல்லாம் காண்பித்து மீனவர்கள் இருக்கக்கூடிய பகுதின்னு காண்பிக்கிறாங்க. அதிபத்தருடைய திருக்கரத்தில் ஒரே ஒரு மீன், இதுதான் ரொம்ப விலை உயர்ந்ததான தங்க மீன், அதையும் அன்று அப்படியே சுவாமிக்கு சிவார்ப்பணம்னு கொடுத்துடுறார். கொடுத்த நிலையில் சிவபெருமான் அம்பிகையோடு ரிஷபவாகனத்தில் எழுந்தருளி அவருக்கு காட்சி தர்ற நிலை. இதில் இன்னும் சிறப்பு, மேலே பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் நூற்றாண்டு சோழர் எழுத்தில் கல்வெட்டிலேயே அதிபத்தர் கதை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போது இந்த புராணம் சக்தி நாயனாருடைய புராணம். மேலேயும் எழுதியிருக்காங்க அவருடைய பேரை. இதுதான் சக்தி நாயனார். இவர் சிவபக்தி செய்த விதம், இவர் பரம சிவபக்தர். சிவபெருமானை யாராவது நிந்தித்தார்கள் என்றால் அந்த நிந்தனையினாலே அவர்களுக்கு பாவம் கூடிப்போய் அவர்கள் கொடும் நரகத்திலே உழலுவார்களே என்று நினைத்து நிந்தித்த அந்த நாவை துண்டிப்பாராம். இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம், நீங்கள் சக்தியார் இங்கே நின்று இருக்கார். கையில் இருக்கக்கூடிய ஒரு கோல், அதை கொண்டு இந்த நிந்தித்து பேசியவருடைய நாக்கை இழுத்து பிடித்தும் இங்கே அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த குருவாளாலே அதை துண்டிக்கக்கூடிய காட்சி. இப்படி ஒவ்வொருவரும் என்ன நிலையிலே சிவபக்தி செய்தார்களோ அந்த நிலையை அப்படியே காண்பித்து அவர்களுக்கு சிவபெருமான் சிவபதம் கொடுத்த காட்சியை வடித்து வைத்திருக்காங்க. பெரிய புராணத்தில் இந்த கதைகள் எல்லாம் விளக்கமாகவே பேசப்பட்டிருந்தாலும் எழுதவும் படிக்கவும் தெரியாதவர்கள் நாயன்மார்களுடைய அற்புத வரலாற்றை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதை இதைவிட சுலபமாக எல்லோருக்கும் சென்று சேரும்படியாக கலை வடிவமாக்கி கொடுத்த தனி சிறப்பு இந்த திருக்கோயிலுக்கு இருக்கு. இப்படி தொடர்ந்து 63 வரலாற்றை காண்பித்துக் கொண்டே வந்து கடைசியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விஷயத்திலேயே நடந்த அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டுறாங்க. திருவையாறு தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்ற பொழுது அங்கே காவேரியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வந்ததும் சிவபெருமானை அவர் வேண்டின பொழுது அக்கறையிலிருந்து அவர் இங்கே வருவதற்கு காவேரி வடிந்து விலகி வழிவிட்டு நின்ற காட்சியையும் தான் இந்த சிற்பத்தில் காண்பிச்சிருக்காங்க. இது திருவையாறு திருத்தலம். நடுவில் இது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காவேரி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமானும் தரிசனம் செய்கிறாங்க. இது இக்கரையில் இருக்கக்கூடிய திருக்கோயில். இப்போ காவேரி விலகி இருக்கிறத காமிச்சிருக்காங்க. இப்படி வழி செய்து கொடுக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதன் வழியாக எழுந்தருளினார் அப்படின்னு காமிச்சிருக்கிறது. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கொங்கு நாட்டு யாத்திரையில் அவினாசி திருத்தலத்திற்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு அந்தன சிறுவனை சில ஆண்டுகளுக்கு முன்பாக முதலை விழுங்கியதை கேள்விப்பட்டு அவர்களுடைய தாய் தந்தையர் அடைந்த வருத்தத்தை தீர்க்க சுவாமிகள் அந்த ஏரிக்கரையில் நின்று பதிகம் பாட, அத்தனை ஆண்டுகள் கழித்து வயது வளர்ந்த நிலையிலே அந்த சிறுவனை மீண்டும் முதலை கொண்டு வந்து அந்த ஏரிக்கரையிலே விட்ட அற்புதம், இதுவும் ஜெகத்பிரசித்தமான அற்புதம். அந்த அற்புதத்தை தான் இங்கே காட்டியிருக்காங்க.
இங்கே அந்த முதலை காண்பித்து ஒரு ஏரி மாதிரி ஒரு நீர்நிலையை காட்டுறாங்க. இது அவினாசி அப்பருடைய திருக்கோயில். இது அந்த சிறுவன் முதலை வாயிலிருந்தே வெளியே வரக்கூடியது நிலையில் காண்பித்து, அந்த சிறுவனுடைய தாயார் அந்த குழந்தையை வாரி அணைத்து கொள்வதும், தந்தையார் எதிர நிற்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நமஸ்காரம் செய்கிற நிலையிலையும் காண்பித்திருக்காங்க. இப்படி 63 வரலாறு முடிகிற இந்த இடத்துல எல்லோரும் இறுதியிலே சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடைந்தார்கள் அப்படிங்கிறத காண்பிக்கிற மாதிரி இந்த கடைசி பேனலுக்கு நேராக மேலே திருக்கைலாய காட்சி. மேலே சுவாமியும் அம்மனும் வீற்றிருக்கக்கூடிய நிலையிலே நடுவில் ரிஷிகள், மற்றைய தேவர்கள், மிருகங்களெல்லாம் சூழ இருக்கக்கூடிய திருக்கைலாய பர்வதம். அதன் அடியிலே 10 தலைகளும் 20 கரங்களும் கொண்டு தன்னுடைய ரதத்தை நேராகத்தான் செலுத்துவேன் என்ற ஆணவத்தால் வந்த ரதத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு ராவணன் கைலாய மலையை அசைக்க முயற்சி செய்யும் காட்சி. முடியாமல் அதிலே சிக்கிக்கொண்ட ராவணன் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்க ஆணவம் அழித்த ராவணனுக்கு இறைவன் அனுக்கிரகம் செய்வதை மேல் நிலையிலேயும் வைத்து காண்பித்திருக்காங்க. தில்லை வாழந்தணர்த்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். தில்லை வாழந்தணர்த்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். தில்லை வாழந்தணர்த்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். ஏ